ஆஹா, ராஜா சார் பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஊரை சுத்த வேண்டியதுதான். ஏங்க பாத்து வர மாட்டீங்களா? ஊரை பார்த்துட்டே வந்தாங்க, அதான் உங்களை பார்க்காம விட்டுட்டேன். பிரேக் பிடிங்கன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க பிரேக் பிடிக்கலாம்ல? கரெக்ட் தான், இப்ப தோணுது, ஆனா அப்ப தோணலையே. எவ்வளவு நேரம் தான் இப்படியே விழுந்து கிடப்பீங்க? எழுந்துருங்க. ஏங்க நீங்க தாங்க என் மேல விழுந்து கிடக்குறீங்க, நீங்க முதல்ல எழுந்துறீங்க. ஐயோ ஏங்க எந்திரிங்க, என்னங்க மேல போட்டுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க? ஏங்க நீங்க எழுந்துருங்க. ஐயிருங்க. அம்மா. ஒரு நிமிஷம். நான் எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஐயோ அம்மா, சாரிங்க, என்னோட தப்பு தான். நான் தான் பார்த்து வந்திருக்கணும். ஆக்சுவலி நானும் உங்களை மாதிரி தான் ஊரை பார்த்துக்கிட்டே ரோட கவனிக்காம வந்துட்டேன். மிஸ்டேக் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மைண்ட். ஐ அம் சாரி. என் ஃபோன். ஐயோ என் ஃபோனையும் காணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். இந்தாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. உங்க சைக்கிள் இருங்க, நான் எடுத்துறேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்தாங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஐயோ உங்க சைக்கிள். அது பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீங்க பாத்து. ஷூர். தேங்க்ஸ். பை. பாய். ஹலோ, இனிமேலாவது பார்த்து போங்க. ஊரையும் ரோட்டையும் சொன்னேன். நேரம் பார்த்து போங்க, திரும்ப விழுந்துட்டு போறீங்க. ஐயோ பார்க்க ஒல்லியா தான் இருக்கா, ஆனா என்ன வெயிட் அப்பா. ஐயோ டயர் வெடிச்சு போச்சு. அப்ப கடைசியில டேமேஜ் எனக்கு தானா? சுத்தம். பிரேக் பிடிங்கன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க பிரேக் பிடிக்கலாம்ல? கரெக்ட் தான், இப்ப தோணுது, ஆனா அப்ப தோணலையே. நான் எடுக்கிறேன். போன் மாறிடுச்சு போல இருக்கே. என்ன பண்றது? ஓகே, பார்க்க நல்லதா இருக்கா. சைக்கிள்ல ஊர் சுத்தி பார்க்க நினைச்சது தப்பா போச்சு. டயரே வெடிச்சு போச்சு.
ஆ? என்னது ரிங்டோன் மாறி வருது? அச்சோ, வால்பேப்பர்லாம் மாறி இருக்கு. ஓ, போனே மாறி இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஹலோ ஹலோ, ஆப்பிளா? என்னது? ஆப்பிள் போன்ல பேசுறீங்களான்னு கேட்டேன். ஆமா, அதே நீங்க கேக்குறீங்க. ஏன் போன் எடுத்துட்டு போய் பேசினா கேட்க தானே செய்வேன். ஐயோ, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? நீங்க இன்னுமா யார் பேசுறேன்னு தெரியல. சைக்கிள் தானே? ஹலோ, என்னங்க கிண்டலா? என் பேரு ஒன்னும் சைக்கிள் இல்ல. அப்படியா? உங்க பேர் என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்படிதான் அடுத்தவங்க போனை எடுத்துட்டு போவீங்களா? ஏங்க சாரிங்க, 2 போனும் ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாறிடுச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா எடுத்து போயிடுவீங்களா? ஏங்க நான் வேணும்னே பண்ணலைங்க, அதான் சாரி சொல்றேன்ல. சரி சரி, எப்ப கிடைக்கும்? எது? ஆப்பிள் தான். போன சொல்றீங்களா? பா, எப்படிங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. பயங்கரமா கலாய்க்கிறாளே. எப்ப கிடைக்கும்னு கேட்டேன். நாளை காலைல ஒரு 10 மணிக்கு எங்கேயாவது மீட் பண்ணி கொடுத்துட்றேங்க. அது வரைக்கும் எனக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும். ஐயோ, சத்தியமா நான் அட்டென்ட் பண்ண மாட்டேங்க. ஹலோ, அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றேன், புரியுதா? எனக்கு 1000 இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரும். அதெல்லாம் உங்களால நான் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. யார் யாரு எப்ப ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. ஓகே? என்ன பதிலே காணோம்? சரிங்க. ஓகே, பை. பாய்ங்க. ஹலோ ஹலோ, இன்னொரு விஷயம். என்னது? வரும்போது போனை ஃபுல்லா சார்ஜ் போட்டு கொண்டு வரணும். ஓகே? ஆ, சரி, ஓகே, பை. பாய்ங்க. வர கால்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வைக்கணுமா? கடைசியில் என்ன டெலிபோன் ஆபரேட்டர் ஆக்கிட்டாலே. அட, போன்ல பாஸ்வேர்ட் கூட லாக் பண்ணலையா? உள்ள கேலரியில என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அச்சோ, அடுத்தவங்க போனை பாக்குறது தப்பு இல்லையா? அடுத்தவங்க போனை பாக்குறது தப்புதான். இவன் போனை பாக்குறதுல தப்பே இல்ல. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஞான பழமா இருப்பானோ? போன் கேலரி இவ்ளோ நீட்டா இருக்கு. கொஞ்சம் நல்லவன் தான் போலயே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு வயல்வெளி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு வேதவள்ளி. ஸ்வைங் ஸ்வைங்னு ஹாரன் அடிக்கிற டிராபிக் சத்தம், சீட்டு கட்ட அடுக்கின மாதிரி நெருக்கமான வீடுங்க, அசுத்தமான காத்து. இதுலயே வாழ்ந்து பழகுன நமக்கு இந்த வயல்வெளி, சுத்தமான காத்து, வாய்க்கால் வரப்புல ஓடுற தண்ணி, பறவைங்க சத்தம், இந்த அமைதி மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குல்ல கல்பனா? ஏன் வேதவள்ளி, பேசாம மாமா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்போமா? என்ன ஹெல்ப்? நம்ம லக்ஷ்மி அண்ட் கோவ சோழவந்தான்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க சொல்வோமா? அந்த பிரான்ச்சை நாம பாத்துக்கிட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? டன். இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு நான் ரெடி. வேதா, ஏய் வேதா, என்னடி எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா ஆளை காணோம், அதான் நாங்க வயலுக்கு போலாம் நீங்க வந்துட்டோம். ஏய், நீ எங்க போயிருந்த? பஞ்சுக்கு கால்ல அடிபட்டுருச்சுல்ல, அதான் அவர் கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்த. ஓ, டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்ல வேலை, ஃப்ராக்சர் இல்லையா, பெரிய ரத்த கட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏத்தா, இம்புட்டு பெரிய இளந்தாரிகளா இருந்துட்டு ஒரு இளவட்டக்கல்ல தூக்க முடியாம திணறி இருக்காங்களே நம்ம வீட்டு ஆம்பளைங்க. ஊருக்கு போறதுக்குள்ள
நல்லா பயிற்சி பண்ணி அந்த கல்லை தூக்கிவிட சொல்லுங்கத்தா. இல்லன்னா வெறுவாய மெல்றவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இந்த ஊர்க்காரங்க நம்ம வீட்டு தம்பிங்களை சரியா சிரிச்சு போடுவாங்க. அப்படியா? மாப்பிள்ள கல்ல தூக்க முடியாதவங்க என்னத்த சம்சாரியா இருக்க போறாங்கன்னு இளக்காரமா பேசுவாங்கத்தா. ஐயோ, அப்படியா பேசுவாங்க? அதை விட மோசமாவே பேசுவாங்க. அந்த கல்ல பார்க்க 100 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்கு. அதை எப்படி தூக்க முடியும்? மாப்பிள்ள கல்ல தூக்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படிதானே நம்ம காலங்காலமா நம்பிட்டு வரோம். இப்ப பரவாயில்லத்தா. அந்த காலத்துல எல்லாம் கல்ல தூக்க முடியாதவங்களுக்கு பொண்ணையே கட்டி கொடுக்க மாட்டாங்க தெரியுமாத்தா? ஐயோ, ஆமாத்தா. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஊருக்கு முன்னாடி இந்த விஷயத்துல சோட போயிடக்கூடாது. நான் அம்பிட்டு சொல்லுவேன். கல்ல தூக்கி போட்டு எங்க உடம்புல இருக்கிறது ஊழ சாதி இல்லைன்னு நாங்களும் இந்த ஊரு வீரன் தானே நிரூபிக்கணும். அது உங்க புருஷமாருங்கிட்ட சொல்லிவிடுங்க. ஐயோ, தண்ணி கேன தூக்கி கவுத்து போட்டு விடுங்கன்னு சொன்னாலே அவர் பெருமூச்சு விடுவாரு. அவரால இந்த கல்லை தூக்க முடியுமான்னு தெரியலையே. கல்லை தூக்க முடியலன்னா அவரை தப்பாலே பேசுவாங்க. இப்ப என்ன பண்றது? அவருக்கு வேற ஏற்கனவே கால்ல அடிபட்டு இருக்கு. இனிமே அவரால் இந்த கல்லை தூக்க முடியுமான்னு தெரியலையே. கண்ணின் கடைப்பார்வை காதலியரை காட்டிவிட்டான். மண்ணில் குமாரருக்கு மாமலையும் ஊர் கடுகாம். என்ன என்னென்னமோ சொல்ற? இது பாரதிதாசன் கவிதை. அந்த கவிதையில அவர் என்ன சொல்லிருக்காரு? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும். கண்ணுக்கு முன்னாடி பெரிய மலையே இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு அது சின்ன கடுகு மாதிரின்னு சொல்றாரு. சரியாதான் சொல்லிருக்காரு. அந்த கல்லு எவ்வளவு வெயிட்ங்கிறது முக்கியம் இல்ல கல்பனா. மனசுல எவ்வளவு அன்பு இருக்குங்கிறது தான் முக்கியம். மனசுல உன் மேல உண்மையான அன்பு இருந்தா சுந்தரால கண்டிப்பா அந்த கல்லை தூக்க முடியும். அதே மாதிரிதான் பஞ்சுக்கும். உன்னை உண்மையாவே நேசிச்சிருந்தா அவனால கண்டிப்பா அந்த கல்லை தூக்க முடியும். அப்ப நாகராஜ் கல்லை தூக்குனா அவனுக்கும் உன் மேல உண்மையான பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம்? அவர் கல்லை தூக்குனாலும் சரி தூக்கலனாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. பாப்போம் நம்ம வீட்டு தம்பிங்கள எந்த தம்பி கல்ல தூக்கி பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த போறாருன்னு பொறுத்திருந்து பாப்போம். கடவுளே, எப்படியாவது அவர் அந்த கல்லை தூக்கிடணும்பா. டே பஞ்சு, எப்படியாவது உன் மானத்தை காப்பாத்திக்கோடா. வெட்கம், வேதனை, அவமானம். கேவலம் ஒரு யானை முட்டை சைஸ்ல இருக்க ஒரு கல்லை தூக்க முடியல. Damn it. டேய், பார்க்கிறதுக்கு தாண்டா அது யானை முட்டை. தூக்கி பார்த்தா இது டைனோசர் முட்டைன்னு தாண்டா சொல்லணும். என்ன ஒரு வெயிட் தெரியுமா? இனிமே அந்த கல்லு பக்கமே போக கூடாதுப்பா. No. No. நானா இப்படி சொல்றேன்? முன் வச்ச காலை நம்ம பின் வைக்க கூடாது. தூக்குறோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை நம்ம தூக்குறோம். ஆண் வர்க்கத்துக்கே கேவலம். ஏய், கேவலத்தை நினைச்சு லைஃப் ரிஸ்க் ஆக்கிக்க கூடாதுடா. அதுவும் முக்கியம் தானே. ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து கல்லை தூக்குறேன்னு காலில் போட்டுக்கிட்டு வின்னர் பட வடிவேலு மாதிரி ஆயிட்டான். நாமளும் அப்படி ஆயிட்டோம்னா ஐயோ, அதெல்லாம் ஹைலி ரிஸ்க்குப்பா. நாராஜுக்கு ரிஸ்க் எல்லாம் ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரினா முடிவு பண்ணிட்டேன். ஒரு போட்டு முன்னாடி கல்ல தூரன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நாகராஜோட சவால். ஹலோ, என் சவால் எடுத்துக்கிறது யாரெல்லாம் ரெடி இருக்கிறீங்க? நீங்களாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களாண்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு வர பசங்களுக்கு ஒரு இளவட்ட கல்லோட தூக்க முடியல. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு கேடா காரி துப்புறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்துச்சு. நிஜமாவோட சொல்றேன்? எஸ், நமக்கு தான் கல்யாணம் ஆகலையா? நம்மள ஒருத்தன் இந்த கல்லை தூளன்னு வச்சுக்கோங்களேன்,
மீசையை வச்சிட்டு ஊர் ஓடி போக வேண்டியதுதான். நல்ல வேலை, இதுக்குத்தான் நான் மீசையை பெருசாவே வைக்கல. சொல்லுங்க, என் சவால் யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? ஏய் பஞ்சாயத்து மாப்பிள்ள, ஆல்ரெடி ஐ எம் ரிட்டையர்டு ஹர்ட். போட்டி விதிப்படி முழு பிசிக்கல் தகுதி இல்லாதவங்க போட்டியில கலந்துக்க முடியாது. ஆமா ஆமா. அப்பனா நீ ஆம்பளை இல்லைன்னு ஆயிடும். பரவாயில்ல, சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். அதே என்ன அங்க இருக்கிறேன். நான் ஏற்கனவே கல்ல தூக்குறதுல மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் லெட் மீ ட்ரை மை லெவல் பெஸ்ட். நானும் பங்கெடுத்துக்கிறேன். சூப்பர். டேய் நைட்டப்பா நீனா இந்த கல்லை தூக்கி போட்டு நான் யாருக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம்? எனக்கு யாரும் இல்லை. சரி ஏதோ கேட்குறேன். ஓகே. ம் சூப்பரு. அப்படி சொல்லுங்க என் சிங்க குட்டிகளா. மாப்பிள, மனசுல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அந்த கல்லை தூக்க முடியும்னு அப்பா சொன்னார்ல. எல்லாரும் போராடி அந்த கல்லை தூக்குறோம். நம்ம ஆளுகளுக்கு நம்ம பாசத்தை நிரூபிக்கிறோம். என்ன சொல்றீங்க? எஸ். ஓகே, நாளை காலை எல்லாரும் 6 மணிக்கு ரெடியா இருங்க. எதுக்குடா? நாளை காலை 6 மணி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செமையா எக்ஸசைஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஓல்டு பாய்ஸ், இந்த உலகத்தை நம்ம ஆம்பளை சிங்கம்னு ப்ரூவ் பண்ற நேரம் வந்துச்சு. நம்ம மிஷின் அதான் அந்த இளவட்ட கலை சக்சஸ்ஃபுல்லா நம்ம தூரணையில சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். எஸ் ஐ எம் கமிங். முடியாது. வேதவல்லி, அங்க என்னவா? தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமா மஞ்சு? அது ஒண்ணும் இல்ல கல்பனா. ஊருக்கு போறதுக்குள்ள அந்த கல்லை தூக்காம விடுறது இல்லைன்னு எல்லாரும் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதான் கல்லை தூக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, கல்ல ஆ, இவங்க தூக்க போறாங்க. போதும் போதும் போதும். ஏய், என்ன விளையாடுறியா? இன்னைக்கு தானே ஆரம்பிச்ச எக்ஸசைஸ். அதுக்குள்ள எப்படி தூக்க முடியும்? 5 மணி நேரம் பண்ணுகிறோம்ல, தூக்கலாம். ஐயோ, நம்ம மகளிர் அணி அங்க இருந்து நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்ல தூக்குறதுல ஏதாவது சொதப்பணும், கறி துப்பிடுவாங்க. பரவாயில்லையா? டேய், எதுக்குடா கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிற? இப்ப அவங்க பாக்கும்போதே நம்ம அந்த கல்லை தூக்கிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம ஹீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்ப கல்ல தூக்கலாங்கிறீங்க? கண்டிப்பாடா. ஓகே, கம் லெட்ஸ் ட்ரை. மஞ்சு, சொல்லு கல்பனா. தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் சீன் முடியற நேரம் வந்துருச்சு. தூக்குறாங்களா இல்லையான்னு நம்மளே வெயிட் பண்ணி பாத்துடலாம். அதுவும் சரிதான். சரி மாப்ள, நான் இங்கி பிங்கி பாங்கி போடுறேன். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைஸ், ஃபாதர் கிரைஸ், பிங்கி பிங்கி பாங்கி. வாழ்த்துக்கள் நட்ராஜ், நீங்க தான் முதல்ல இப்ப இந்த கல்லை தூக்க போறீங்க. Come on. நைட்டு வா, வாடா முடியும், வாடா. Come on, Natraj, come on. முத பால் அவுட்டு. அது இன்னைக்கு என்ன கிழமை? எல்லா கிழமையும் நீ தூக்கம் உடனே தெரியும். வாய் ஒன்று படா.
இட்ஸ் ஓகே ப்ராக்டிஸ் பண்ண அடுத்து யாருடா? மாப்பிள நானா இதாண்டி வா. கடவுளே இந்த ஓட்ட காலை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்லை நான் தூக்கிடணும். நீதான் அருள் புரியணும். ஓம் சரவண பவ. ஏய் என்ன பண்றான் இவன்? அம்மா தாயி விநாயக பெருமானி சிவனுடன் கடவுளே தூக்கிடுவான் பில்டு. என்னடா இது என்னடா பண்ண? நீங்களே தூக்கிறீங்களா? ஏய், நானே தூக்கிடுறேன். வாடா, கருப்பு ஹல்குடா நீ. தூரா, தூரா, தூரா. ஐயோ முடியல மாப்பிள. இன்னைக்கு இது போதும் மாப்பிள. என்னால முடியல. இனிமே நீங்களே பாத்துக்கங்க. ஆல் தி பெஸ்ட். ஆமா ஆமா. தேங்க்யூ. அடுத்து வாடா. சின்னவங்க தானே ஃபர்ஸ்ட். ஆலாம் ஒண்ணுல நீ தான் பெரியவன். நீ தூணோட எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தயவுசெய்து தூக்கி. அப்படிங்கிற தூக்கிடுவாரு. கல்பனா, இந்த கல்லை தூக்கி என் பாசத்தை நிரூபிச்சு காட்டுற பாரு. அண்ணன் தூவான்னு பார்த்தா அண்ணன் நொண்ணன் ஆயிட்டானே. குட் ட்ரைன். தேங்க்யூ குட் ட்ரைன். வெரி குட் ப்ரோ. ஐயோ நானா இப்போ மாப்பிள விட்டுறாத. நம்ம மான பிரச்சனை அது நம்மளுக்கு என்னைக்குடா இருந்துச்சு? கமான் மாப்பிள கமான். கமாண்டா. நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? கமான். தூக்கு. எக்ஸசைஸ்லாம் முடிச்சாச்சேடா. தூக்கு. கமான். ரெடி. You can do it. You can do it. Come on. என்னடா மாப்பிள நீங்க ஜெயிச்சிருவேன்னு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டியே. ஏய், பாக்குறதுக்கு சின்ன கல்லு மாதிரி தான்டா இருக்கு. ஆனா தூக்க முடியலையே. அதை எப்படி தூக்க முடியும்? மனசுல உண்மையான அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை தூக்க முடியும்னு அங்கிள் சொன்னார்ல. பார்க்கலாம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கல்லை தூக்கி காமிச்சு யார் உங்களோட அன்பை நிரூபிக்கிறீங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.